விஜய் அப்படியே ராகவ தேடிட்டே வராரு. எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கணும், என் குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருக்காரு. சரி நிவினுக்கு நம்ம ஃபோன் பண்ணி ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிவினுக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவரும் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. நிவின், நீங்கள் இப்போ கொஞ்சம் உடனே வர முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் கண்டிப்பாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வராரு. வந்த உடனே விஜய் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் நிவின், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாரு. காவேரியை வந்துட்டு நான் வீட்டில் விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், என்னோட குழந்தைய கடத்திட்டு போயிட்டான் அந்த ராகவ். கண்டிப்பாக நீங்களும் நானும் சேர்ந்து தான் என் குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக நான் வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து போயிட்டுருக்காங்க. இப்போ அவன் எங்கே இருக்கான்னு நமக்கு தெரியணும்ல, நம்ம என்ன பண்ணலாம்? நான் வந்து ஃபோன் பண்ணி அந்த நிவின் எங்கே இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வகையில் நான் எங்கள் அம்மா கிட்டே கேட்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்ணுறாரு. அவங்க அம்மா பேசுகிறாங்க. அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு எப்படிடா தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ கடவுளே, அம்மாவும் சொல்ல மாட்றாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து டென்ஷனாக வந்துட்டுருக்காங்க. வரும்போது அப்படியே வந்து ஃபோன் வருது, அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன தேடிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. ஏய், எதுக்குடா ஃபோன் பண்ண? என் குழந்தைய கொடு, எங்கே இருக்குது என் குழந்தை அப்படின்னு விஜய் அப்படியே கத்துறாரு. ஃபோனை வாங்கி நிவின் பேசுகிறாரு. நிவின், நீ தான் பேசுறியா அப்படின்னு ராகவ் சொல்கிறார். ஆமாம், நான் தான் பேசுகிறேன். இங்கே பாரு, எதுக்காக நீ விஜயோட குழந்தைய கடத்தியிருக்க? உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? ஒழுங்காக குழந்தை மேலாம் கை வைக்காத, அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிவின் கத்துறாரு. இங்கே பாரு நிவின், நீ ரொம்ப அவங்களுக்கு தான் அதிகமாக விசுவாசமாக இருக்க. உனக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் அம்மாவுடைய அண்ணன் பையன் தான். ஆனால் நீ எனக்கு விசுவாசமாக இல்லை, அந்த விஜய்க்கு தான் ரொம்ப ரொம்ப விசுவாசமாக இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏய், உனக்கு இப்போ என்ன பிரச்சனை? ஒழுங்காக எங்கே இருக்கன்னு இடத்த சொல்லு, இப்போ நாங்கள் வரோம், குழந்தைய எங்ககிட்ட விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அப்படி குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உன் கை கால் அப்படியே உடச்சி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா நிவின் கத்துறாரு. அதெல்லாம் பார்த்துக்கலாம், எந்த இடம்னு நான் சொல்கிறேன், நீங்கள் வாங்க, உங்களை ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த எந்த இடம் எல்லாத்தையும் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜய்க்கு அப்படியே கோவமாக வருது. என்ன திமிரா அவன் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வாட்டி ராகவ், பசுபதி யார் வந்தாலும் அவனுங்களை விடக்கூடாது. ஏன்னா என்னையும் காவேரியும் 5 வருஷமாக பிரித்து வச்சுருக்கானுங்க. இன்றைக்கி நான் என் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ முடியாமல் இன்றைக்கி தனியாக இருக்கேன். அதுக்கு காரணமே அவனுங்க தான். அவன் மட்டும் கையில் கிடச்சா கண்டிப்பாக அவனுக்கு அதுவே கடைசி நாளாக இருக்கும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள் விஜய், மறுபடியும் அடித்து அவனை பிடிச்சி கொடுத்துலாம். இன்னும் ஒரு 10 வருஷம் உள்ளே இருப்பான். அவனை சாகடித்து நீங்கள் கெட்ட பேர் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே விஜய் நிவின் 2 பேருமே சேர்ந்து பயங்கர டென்ஷனாக தேடி போகிறாங்க அங்கே.